ஜெய் சாய்ராம். நம்ம வீட்டுக்கு அந்த டைம் வருவாங்களாம். நம்ம வீட்டுக்கு பார்ப்பாங்களாம். இதனால வீட்டுல நமக்கு ரொம்ப முன்னேற்றமும் ஏற்படுமா. அதனால பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நமக்கு நேர்மறை ஆற்றல் நமக்கு கொடுக்குது. அதனால நம்மளோட எண்ணங்களும் நேர்மறையாக மாறி இந்த சமுதாயத்துல உள்ள அனைவருடனும் நம்மனால மகிழ்ச்சியா வாழ முடியும். உடலுக்கும் தேவையான ஆற்றலை அது பெறுவது மட்டும் இல்லாம ஆரோக்கியமாகவும் நம்மள வச்சுக்கலாம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தின் போது நீங்க தியானம் செய்வது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டைம்ல நீங்க யோகா பண்ணலாம். இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தின் போது தூக்கத்துல இருந்து விழிப்பதனால நமக்கு உடலுக்கும் ரொம்ப நல்லது. இது சகிப்பு தன்மையை கூட ரொம்ப அதிகரிக்கும். முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 4:30 மணில இருந்து 5 மணிக்குள்ள எழுந்து குளிச்சுட்டு அவங்க சூரிய நமஸ்காரம் எல்லாம் செய்வாங்களாம். இப்பவும் நாம அதே மாதிரி கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமா நீண்ட காலம் நம்மனால வாழ முடியும். இந்த முடிந்த வரை பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள எந்திரிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு பாருங்க. 1 நாள் 2 நாள் கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல
உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது சிரமமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு வாட்டி எந்திரிச்சு நீங்க அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு, உங்களோட கடமை காலையில இருக்கிற அந்த வொர்க் எல்லாமே நீங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த நாள் வந்து உங்களுக்கு சிறப்பா, இனிமையான நாளா தான் இருக்கும். உங்களுக்கே அது அப்புறம் பழகிரும். பழகிருச்சுன்னா கண்டிப்பா நீங்க விடவே மாட்டீங்க. ம். அந்த பிரம்மோற்சவத்துல எழுந்தரிச்சு இருப்பவங்க நல்ல ஆரோக்கியமாகவும், வலிமையாகவும், புத்திசாலித்தனம் மற்றும் ஞானம் இது எல்லாத்தையும் பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகள் கூட அந்த டைம்ல எந்திரிச்சு படிச்சாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 8த், 9த் வர்ற வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் 10த்துக்கெல்லாம் வந்துட்டா, நம்ம வந்து கண்டிப்பா படிச்சு தானே ஆகணும். நல்ல மார்க் எடுக்கணும் இல்லையா? அப்போ நீங்க வந்து அவங்கள வந்து பிரம்ம முகூர்த்த டைம்லயே எழுப்பி விடுங்க. அந்த 4:00 அந்த மாரி எழுப்பி விடுங்க குழந்தைங்கள. அவங்களுக்கும் அத வந்து படிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து மனசுல பதியும் அவங்களுக்கு. கண்டிப்பா நல்லா படிக்கவும் செய்வாங்க. அதே போல நீங்க பூஜை பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு என்னை கேட்டா நான் வந்து குளிச்சுட்டு தான் பூஜை அறைக்கே வருவேன். அ பூஜை விளக்கு வைக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். உங்கனால முடிஞ்சது அப்படின்னா, உடம்பு சரியில்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மத்தபடி ஆரோக்கியமா இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா குளிச்சுட்டு நீங்க அந்த டைம்ல வந்து நீங்க விளக்கு வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்த வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு பலன் இருக்கு. நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது வந்து கண்டிப்பா நடக்கும். நீங்க எதுக்காகவும் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பயுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. கடவுள்கிட்ட நாம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா அவர் நமக்கு நடத்தி குடுப்பாரு அப்படின்றத நீங்க முழுமையா நம்பணும். நெகட்டிவா எதையுமே நினைக்காதீங்க. அது காலையில நீங்க எந்திரிச்சீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நீங்க உங்கள சந்தோஷமா இன்னைக்கு நம்ம எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு வேலையும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த நாள் வந்து இனிய நாளாக இருக்கும். இனிமே வந்து நீங்க இதுவரைக்கும் பண்ணாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இனி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைய ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. நல்லதே நடக்கும் உங்களுக்கு. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல ஆன்மீக பதிவுகள் நிறைய உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.